ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரமான சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தொக்கு கிரேவி. காரைக்குடி ஸ்டைலில் செட்டிநாடு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கிரேவி தொக்கு செய்யணும். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் தான் இது வச்சுருக்கேன். இது எல்லாம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வெள்ளைப்பூடு 2 கீறி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டு தாளிக்கிறதுக்காண்டி வெங்காயமும் வெள்ளைப்பூடும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. ஸோ சூப்பராக காரமாக செட்டிநாடு ஸ்டைலில் தொக்கு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சோம்பு சீரகம் இது கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தாளிக்கிறேன். லைட்டாக வெள்ளைப்பூடு கிரேட் பண்ணி சின்ன சின்னதாக வெங்காயம் நைஸாக கட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ வதக்கி முடித்த பிறகு நல்லா வதங்கிருச்சு. வதங்கின பிறகு அதுக்கு பிறகு வந்துட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு. இது எல்லாத்தையும் இப்போ போடுறேன். போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா கிண்டி நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா சேர்க்கணும். மஞ்சள் பொடி, உப்பு, மிளகுத்தூள், ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிக்ஸ் மசாலா, கறி பவுட்ரு. ஸோ இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுட்ரு, ஏன்னா அதில் வந்து சில்லி ஏற்கனவே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப காரமாகிடும். ஸோ இதான் வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு கிரேவி தொக்கு. அப்படியே லைட்டாக ஸ்பைஸியாக செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், அந்த மசாலா போட்டிருக்கேன். எல்லா மசாலாவும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் வதங்கிருச்சு. ஸோ எல்லாம் வதங்கின பிறகு எல்லா மசாலாவும் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தக்காளி சேர்க்குறேன். லாஸ்ட்டாக தக்காளியும் சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே போட்டு எல்லாம் வதக்கி செம்மையாக சூப்பராக வதங்கும். வதங்கின பிறகு லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்ப்பேன். இவ்வளோ தான் தண்ணி. அப்படியே இதையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே வந்து லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கிரேவி தொக்கு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து லைட்டாக நம்ம இது கூட வந்து எது வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாடு கூட, ஆனால் தோசை கூட, சப்பாத்தி கூட சாப்பிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, பாய்.